Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்தி கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது திமுக. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ரமேஷ். திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டில் தாமதம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? வணக்கம். திமுக மற்றும் விசிக இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் தாமதம் ஏன் என்பதில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த தகவலை பார்ப்பதற்கு முன்னாக திமுக மற்றும் விசிக இடையே நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இருந்தே சொல்ல வேண்டும். குறிப்பாக கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக நடத்தி வருகிறது. இதுவரை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகிவிட்டது. ஆனால் கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடன் திமுக முதற்கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி நடத்தியிருந்தது. அப்போது விசிக தலைவர் திருமாவளவன் திமுகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அப்போது விசிகவிற்கு சிதம்பரம், விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 தனி தொகுதியில 3 தனி தொகுதி வேண்டும் அப்படின்னும், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, பெரம்பலூர் ஆகிய 3 பொது தொகுதியில 1 பொது தொகுதி வேண்டும் அப்படின்னும் திமுக கூட்டணியில 4 தொகுதிகள் விசிக தரப்புல கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் திமுக தரப்புல விசிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு முன்வந்திருப்பதா சொல்லப்படுகிறது. விசிகவை பொறுத்த வரைக்கும் இந்த முறை, அதாவது 2024 தேர்தலில் திமுக கூட்டணியில் குறைந்தது 3 தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்புல 2 தொகுதிகள் கொடுப்பதற்கு முன்வந்திருப்பதா சொல்லப்படுகிறது. இதனாலேயே திமுக மற்றும் விசிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தொடங்குவதில் ஒரு தாமதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் திமுக தரப்புல சிதம்பரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 தொகுதியில 2 தொகுதிகளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று விசிகவிடம் சொல்லி வருவதாக சொல்லப்படுகிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பும் நேற்றும் திமுக தரப்புல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று விசிகவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசிக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு செல்லவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் தொடர்ந்து நீடிப்போம் என்று சொல்லி வருகிறார். திமுக கூட்டணியில் 8 to 10 கட்சிகள் இருக்கிறது. எனவே தொகுதி பங்கீடு எல்லாம் முடிந்ததற்கு பிறகு விசிகவுடனும் தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்படும் என்றும் திருமாவளவன் உறுதியாக சொல்லி வருகிறார். ஆனால் 3 தொகுதிகளை திமுக கூட்டணியில் பெற்றுவிட வேண்டும் என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருப்பதால் இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் தாமதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. விரைவில் திமுக மற்றும் விசிக இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும், அப்போது தொகுதி உடன்பாடு சம்பந்தமான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டு விசிக மற்றும் திமுக இடையே தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் திமுக மற்றும் விசிக வட்டாரத்தில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai.